மழை வெள்ளத்தின் போது தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்காக வடிகால் அமைக்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா உறுதியளித்தார். தமிழக சட்டசபை தேர்தலில் சென்னை ஆர்கே நகரில் போட்டியிடும் முதல்வர் ஜெயலலிதா வெள்ளியன்று அங்குள்ள ஜீவரத்னம் சாலை சந்திப்பு பகுதியில் ஓட்டு சேகரித்தார். அப்போது கடந்த ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் தன்னை வெற்றி பெற வைத்தீர்கள் என்றும் தற்போது இத்தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறேன், தன்னை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஆட்சி பொறுப்பேற்ற போது மின்வெட்டு அதிகமாக இருந்ததாகவும் தற்போது மின்வெட்டு இல்லை என்றும் சட்டம் ஒழுங்கு சீராக உள்ளதாகவும் ஜெயலலிதா குறிப்பிட்டார். அத்துடன் காசிமேடு பகுதியில் 92 கோடி ரூபாயில் மீன்பிடி துறைமுகம் கட்டப்பட்டது என்றும் 306 உட்புற சாலைகள் புதுப்பிக்கப்பட்டது என்றும் ஆர்கே நகர் தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்து பட்டியலிட்டார். வரும் காலங்களில் எவ்வளவு கனமழை பெய்து வெள்ளம் வந்தாலும் தண்ணீர் தேங்காத வண்ணம் மழைநீர் வடிகால் அமைக்கப்படும் என்றும் அப்போது ஜெயலலிதா உறுதியளித்தார். மேலும் மழை வெள்ளத்தின் போது இந்த தொகுதி அதிகமாக பாதிக்கப்பட்டதாகவும் உடனடியாக அனைவரையும் பார்த்து ஆறுதல் கூறியதாகவும் போர்க்கால அடிப்படையில் சீர் செய்யப்பட்டதாகவும் வெள்ள நிவாரணம் விரைவில் வழங்கப்பட்டது என்றும் குறிப்பிட்டார். கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத வகையில் பெருமழை கடந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் ஒரு சில நாட்களில் கொட்டி தீர்த்தது. சென்னையில் பல இடங்களில் மழை நீர் தேங்கியது. இந்த தொகுதியில் மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டன. அப்போது நான் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு தேவையான உடனடி நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டதுடன் உங்களை எல்லாம் நேரில் வந்து சந்தித்து உங்களுக்கு உறுதுணையாக நான் இருக்கிறேன் என்பதை எடுத்து கூறினேன். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பணிகள் போர்க்கால அடிப்படையில் எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்தது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் பள்ளிக்கூடங்களில் தங்க வைத்து உணவு, குடிநீர் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. இத்தொகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 97,411 குடும்பங்களுக்கு 48 கோடி ரூபாய் நிவாரண உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பெருமக்களே, எவ்வளவு பெருமழை பெய்தாலும் வெள்ளம் தேங்காத வண்ணம் மழை நீர் வடிகால் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் அளிக்கிறேன்.